ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நுங்கு சுக்கா. இது மதம்பட்டி ரங்கராஜனோட ரெசிபி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இதெல்லாம் பச்சையாகவே அரைச்சி வச்சுட்டுங்க. பெப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒன்று பாதியமாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நறுக்கின பச்சை மிளகாய், இது சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கினது சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ராஸ்மெல் எல்லாம் போனதும் நம்ம பொடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, சீரகம், இதெல்லாம் அந்த பொடியை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி, நான் கொஞ்சமாக நுங்கு போட்டதுனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நுங்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். நுங்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். கொஞ்ச நேரம் குக் ஆனாலே போதும். அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஞாபகமாக கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கிட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நுங்கு குக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பெப்பரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இறக்கி பரிமாறிடலாம். சூடாக சாப்பிட்டா அட்டகாசமாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.